இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, அதை நீ மறக்காதே, அதை நீ மறக்காதே. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதை நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபி எத்தனையோ அப்டேட் வரப்போதான், அதில் வரப்போகிற அப்டேட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம ஃபஸ்ட் அப்டேட் இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவால் ஸ்கின் வரப்போகுது. அந்த க்ளோவால் ஸ்கின்னை நான் காட்டுறேன் இல்லைங்க. அந்த க்ளோவால் ஸ்கின்னு 2 க்ளோவால் ஏதோ வரப்போகுது. 1 ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 1 ஏதோ எஃபெக்ட் இருக்குது. அந்த இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த கோல்டன் க்ளோவால் தான் நம்ம பார்க்க நல்லா இருக்குது. அதில் எஃபெக்ட்டும் வரும் இல்லைங்க. டச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலரை காட்டிடுறேன். பச்சை கலர் க்ளோவால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் ஒன்றும் இல்லைங்க. இதான் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதான் ஃப்ரீயாக கொடுக்க ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் க்ளோவால், அதுதான் கைஸ் ரொம்ப எஃபெக்ட்டு, ரொம்ப மாசாக இருக்குது. அந்த ஆமாயில் பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் வருது, அந்த ஜிகினா எஃபெக்ட் மாதிரி வருது. ஓகே, மாசாக இருக்குது இந்த க்ளோவால். இந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா அப்டேட் தான் சொல்கிறாங்க, அதில் வரப்போகுது. ஓகே, இந்த க்ளோவால் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃப்ரீயாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கோல்டன் எனக்கு தெரிஞ்சு லக்கி ராயில் தான் வர வாய்ப்பு இருக்குது. கேஸ் கோல்டன் லக்கி ராயில் வரும். அந்த பச்சை கலரில் இருந்தில்ல, அந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கருணாகரன் நம்ப முடியாது, அவன் ஃப்ரீயாக தர ஆளா. எஸ், அதை பொறுத்தவரை நமக்கு கலர் கேம். ஓகேயா எஸ், நம்ம இந்த க்ளோவாலை பற்றியே பார்த்துட்ருக்கோம். ஓகேயா, இந்த கோல்டன் க்ளோவால் இஸ் ஃப்ரீ கிடையாதுன்னு நான் அஃபிஷியலாக நான் நினைக்கிறேன். கோல்டு ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அது பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ரொம்ப மென்னுங்குது. ஓகே எஸ், நம்ம அடுத்த அப்டேட் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரா பண்டல் ரிட்டன் ஆகாதான் போதும் கைஸ். கோப்ரா பண்டல் ரிட்டன் ஆகுது. யார் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட் தான். ஏன் ப்ரோ டோக்கன் டவர் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. அதில் தான் ரொம்ப காசு போட்டுக்குவாங்க. நான் சொல்கிறேன், கோப்ரா பண்டல் எடுக்காதீங்க. கோப்ரா பண்டல் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஏன் கோப்ரா பண்டல் ரிட்டன் விட்றாங்கன்னா, இப்போ கோப்ரா 2.0 வரப்போகுது, அதனால தான் அவங்க ரிட்டன் விட்றாங்க. அப்படின்னா கோப்ரா 2.0 வந்துச்சுன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பண்டலே அவனும் எடுக்க மாட்டான் ரிட்டன் விட்டாலும். அதனால் இப்போ எடுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு கோப்ரா 2.0 தானே எடுப்பாங்க. அதனால தான் இவங்க இப்போலே ரிட்டன் விட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலே இந்த கோப்ரா பண்டல் எடுக்காதீங்க. கோப்ரா 2.0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஸ், இந்த ஈவெண்ட்டில் அதுவும் எப்படி இருந்தாலும் ஒரு 5000 டைமண்ட் பிடுங்காமல் விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேறையும் நல்ல பண்டல்ஸ் வரப்போகுது. 22 ஃபெப்ரவரியா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டேட்டே முடிஞ்சிச்சுல. ஓகே, அது விடுங்க. வேறு பார்த்திங்கன்னா சிறப்பான திங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பண்டல், இது ஏதோ டோக்கன் பில் ஈவெண்ட் தான் வரப்போகுது. ஓகே, இந்த பண்டல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்க மாதிரி தெரில கைஸ். இந்த பண்டல் பேரும் நீங்கள் என்ன போட்டுருவீங்க, கண்ணு பண்ணிக்குது. ஓகே, இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை இது ஒருத்தர் கைஸ். நீங்கள் இது ஸ்பின் போடுறதுக்கு பதிலாக அந்த டைம் என்ன கூட்டி சேகரித்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் நல்ல ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி அப்டேட் வீடியோ போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதனால் இந்த பண்டல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் நல்ல ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. சரியா, இந்த பண்டல் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நம்ம அடுத்த அப்டேட்டில் போயிடலாம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அதே அப்டேட் வருது. ஓகே, அடுத்த அப்டேட் போகலாம். இந்த இது பிடிக்கல கேஸ், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சதான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எமௌண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது கேஸ். எமௌண்ட் நல்லா இருக்குது. பண்டல் அவ்வளோ ஒர்த்து கிடையாது கேஸ். எமௌண்ட் பாருங்கள், எமௌண்ட் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த பண்டல் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த பண்டல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதுவும் டோக்கன் வெளியே ஒரு 2000 டைமண்ட் ஆயிரும் பண்டல் எடுக்கணும்னா. பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் ஏதோ கொடுத்துருக்காங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. எப்படியும் 2000 ஆயிரும். நீங்கள் பார்த்து செலவு பண்ணிங்க. ஓகேயா, இதில் அந்த ஃபீமேல் பண்டல் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த 2 பண்டலுமே பிடிக்கல. ஃபீமேலும் பிடிக்கல, மேலும் பிடிக்கல. ஓகே, நீங்கள் வேணா எடுங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த இடமே நமக்கு எப்படியும் ஃப்ரீ ரிவார்ட் இந்த ஈவெண்ட்ஸ் இந்த மாதம் வாரது கம்மி தான். ஓகே கைஸ், நம்ம ஓபி அப்டேட் அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை நாளைக்கு நான் போடுறேன். ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஃப்ரீ ஈவெண்ட், அதை கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு யூஓ பண்டல் வரப்போகுது கைஸ். அந்த யூஓ பண்டல் தான் இது. ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதான் அடுத்த யூஓ பண்டலு. ஓகே, இதுவும் எப்படி தான் டோக்கன் வீலில் தான் வரும்னு எங்கள் லீக்கர் சைடில் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் இதுவும் டோக்கன் டவரிங்கில் தான் வரும் அப்படின்னு. இந்த லீக்கர் இமேஜ் தான் இது. நல்லா எனக்கு பிடிக்கல கைஸ். எனக்கு இவனுங்க
காட்டுறது ஒன்றுமே பிடிக்கல எனக்கு. அந்த இது பிடிச்சிருக்கு, அந்த ஸ்கார்ப் பேக் விண்டோ அதில் அது பிடிச்சிருக்கு. அதில் கண்ணு மாதிரி தெரியுது, அது பிடிச்சிருக்கு. ஓகே வேணா இது எடுங்க. இதுவும் டோக்கன் டவர் ஈவெண்ட் தான், கன்ஃபார்ம் டோக்கன் டவர் தான். ஈவோ பண்டல்னாலே டோக்கன் டவர் ஈவெண்ட் தான். ஓகே ஈவோ பண்டல்னாலே இவன் டோக்கன் டவரில் தான் விடுவாங்க. ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் வேணா எடுங்க. ஓகே இது நல்லா தான் இருக்குது. அந்த மண்டை, இந்த கண், இதெல்லாம் ஈவோவா ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. கலர் மாறும். ஓகே கலர் மாறும். ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ரெட் கலர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ரெட் கலர் ஓகே ரெட் கலர் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓகே ரெட் கலர் கொஞ்சம் ஒர்த்து தான். ரெட் கலர் கொஞ்சம் ஒர்த்து தான். எனக்கு அந்த ப்ளூ அவ்வளோவா பிடிக்கல. ப்ளூ அவ்வளோவா பிடிக்கல. ரெண்டு எடுத்தாலும் அடுத்து லாஸ்ட் ஒரு ஃபைனல் ஒரு எஃபெக்ட் அதுவும் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே அது அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. நம்ம இதுமாரி இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெப்பன் ராயல் புதுசு என்ன ப்ரோ வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. வெப்பன் ராயல் புதுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா அடுத்த அப்டேட்ஸை பார்த்துக்கலாம். வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேஸ் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வியூஸும் போகும், சேனல் கொஞ்சம் இருக்கும். ஓகே அடுத்த அப்டேட் பார்த்துக்கலாம் வாங்க. வெப்பன் ராயல் பார்த்திங்கன்னா என்ன கண் அப்படின்னா க்ரோஸாக தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 90% இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த க்ரோஸாக தான் வர வாய்ப்பு இருக்குது. இதே க்ரோஸா, இந்த க்ரோஸா எனக்கு ஒர்த்து தான். க்ரோஸா ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரோஸா ஒர்த்தான். வெப்பன் ராயலுக்கு ஒர்த்தான். ஆமாம் இது வெப்பன் ராயலுக்கு ஒர்த்தான். மேலே ஒரு மண்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது வெப்பன் ராயலுக்கு ஒர்த்து தான். இது யாரெல்லாம் இந்த வெப்பன் ராயல் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு வெப்பன் ராயல் ஒர்த். நம்ம பொறுத்தவரை வெப்பன் ராயல் ஒர்த்து தான். ஓகே அடுத்து நான் அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் நம்ம ஒரு பெரிய கிவ்அவே நடத்தலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம சேனல் ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே நடத்த போகிறோம். ஓகே அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 1000 சப்ஸ்கிரைப் ஆகணும். கேஸ் இப்போ பேக்கில் இன்னொரு வெப்பன் ராயல் போட்டிருக்கேன்ல, அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ், இதுவும் கொஞ்சம் பர்சன்டேஜ். இந்த இப்போ 2 கன்று காட்டினேன்ல, அந்த 2 கன்னும் 20%, இதுவும் ஒரு 20%. இந்த கன்று சின்னதாக இருக்குல்ல, இந்த கன்று பார்த்திங்கன்னா ஒரு 20%. ஏன் பார்த்திங்கன்னா அப்புறம் 3 கன்று காட்டுறீங்க அப்படின்னா, ஏன்னா இது லீக்கர் சைட்லேருந்து வந்தது அந்த 3. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு காட்டின க்ரோஸாக கொஞ்சம் கன்ஃபார்மாக இருந்தது. ஓகே அது இது காட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வெப்பன் ராயல் பொறுத்தவரை நம்மளால் அஃபிஷியல் சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டுக்கான க்ரோஸாக. இது பார்த்திங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே விட்டாங்க, அதான் சொல்கிறேன். க்ரோஸாக வாய்ப்பு இருக்குது. க்ரோஸாக ஒரு 98-70% வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you guys. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.